சத்யன் சிவானியுடன் காசா வில்லாவில் தங்கியிருப்பதை தெரிந்து கொண்ட பிரக்யா நேராக அங்கு வந்தாள். பிரக்யா அந்த வில்லாவுக்குள் செல்வதற்கு முன்பு அவளை தடுத்த கார்த்திக் சிவானி நாடகமாடி சத்யனை அங்கு தங்க வைத்திருப்பதை கூறினான். அதை கேட்ட பிரக்யா எதுவும் சொல்லாமல் கோபமாக உள்ளே சென்றாள். அப்போது, மேடம் ஒரு நிமிஷம், கோவத்துல சிவானி மேடம் மேல கை வைக்காதீங்க. அவங்க உங்களுக்கு அகெயின்ஸ்டா எல்லாமே பண்றாங்க. சார் உங்களை ரொம்ப நம்புறாரு என கார்த்திக் அட்வைஸ் செய்தான். அவனை திரும்பி பார்த்த பிரக்யாவோ, நான் சிவானிய ஒன்னும் பண்ண மாட்டேன். என் கோபத்தை அவ ஈஸியா அவளுக்கு பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கிறா. எனக்கு அவளோட எந்த பேச்சும் இல்ல. நான் என் ஹஸ்பண்ட் சத்யனை பார்க்க போறேன் என்றாள். கார்த்திக் அமைதியாகிவிட வீட்டிற்குள் சென்றவள் சத்யனை தேடினாள். அங்கு சத்யன் இல்லை. வில்லாவின் கார்டன் பகுதிக்கு சென்றாள். அங்கே மரத்துக்கு அடியில் சத்யன் அமர்ந்திருப்பதை பார்த்த பிரக்யா நேரடியாக அங்கு சென்றாள். முதலில் பிரக்யாவை பார்த்த சிவானி, ஹே பிரக்யா, வாட் a சர்ப்ரைஸ், நீயே இங்கு வந்துட்டியா என கேட்டாள். பிரக்யா பெயரை கேட்டதும் திரும்பி பார்த்தான் சத்யன். பிரக்யா தனக்குள், என்ன ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டியா நீ? உன்னை எப்படி என் ஹஸ்பண்ட் கிட்ட தனியா விட்டுட்டு போவேன்? அது இந்த ஜென்மத்துல நடக்காது என கூறினாள். பிரக்யா சத்யன் மற்றும் சிவானிக்கு மிக அருகில் சென்றாள். அப்போது பிரக்யாவை பார்த்த சிவானி, கரெக்ட் டைமுக்கு தான் நீ வந்திருக்க. உனக்கு சத்யன் இங்க இருக்கிறது தெரியாது, அதனாலதான் உனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன். இப்போதான் உனக்கு மேரேஜ் ஆகிருக்கு. இந்த நேரத்துல ஒன்ன விட்டுட்டு எனக்காக சத்யன் என் கூட இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கில்ட் ஃபீல் ஆகுது என நடித்தாள். சத்யன் அவளை நம்புவதற்காக சிவானி நடிப்பதை புரிந்து கொண்ட பிரக்யா, நீங்க இங்க இருக்கிறத கார்த்திக் தான் எனக்கு சொன்னாரு. எவ்வளவு நாளா இங்க ஸ்டே பண்ற பிளான் இருக்கு என நேரடியாக கேட்டாள். அவளின் கேள்விக்கு கோபப்படாத சத்யன் பொறுமையாக, நீ சொல்லியிருந்தா உன்னை நானே கூப்பிட்டு வர சொல்லிருப்பனே, நீயே ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற என்றவன், சிவானி நார்மல் ஆகிற வரைக்கும் இங்கதான் இருக்கணும் என்றான். அதை கேட்ட பிரக்யா, சோ இவளுக்காக சின்ன வயசுல இருந்து வெறித்தனமா உழைச்சு நீங்க சேர்த்த உங்க பிசினஸ், உங்களோட கனவு, உங்களோட லட்சியம்னு எல்லாத்தையும் தூக்கி எறிய போறீங்க தானே என ஆதங்கத்துடன் கேட்டாள். பிரக்யாவின் கேள்வியில் இருக்கும் நியாயம் சத்யனுக்கு புரிந்தது. சிவானியிடம் அவன் இருக்கும் நேரம் சத்யனுக்கு பல கோடிகளை லாஸ் செய்யும் என புரிந்திருந்தான். இருந்தாலும் அவன் சிவானிக்காக இருந்தாகும் கட்டாயத்தில் தள்ளப்பட்டுள்ளான். பிரக்யாவை பார்த்து சத்யன், அதெல்லாம் என்னோட பிசினஸ், என் கரியர், அது ஒரு பக்கம் இருந்தாலும் சிவானி கிட்ட நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அந்த நன்றிக்காக தான் இங்க இப்படி உட்கார்ந்துருக்கேன். அவளோட நன்றி கடனை நான் செட்டில் பண்ணணும், இல்லைன்னா அது எப்பவும் என்ன நிம்மதியா இருக்க விடாது என்றான். சத்யன் சொன்னதை கேட்ட பிரக்யா அதிர்ச்சியானாள். இவனுக்கு எல்லாத்தையும் விட சிவானிக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு அப்படி என்ன நன்றி கடன் பட்டிருப்பான் என நினைத்து கொண்டாள். உடனே, இனிமே இதை பத்தி நான் பேச விரும்பல என பிரக்யா சத்யனின் கையை தன் கையில் கோர்த்தவள், உங்களை பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், உங்களை ரொம்ப மிஸ் பண்ண என்றாள். பிரக்யா தன்னை நெருங்குவதால் கட்டுப்பாட்டை இழந்த சத்யன் அவளின் கழுத்தில் முத்தமிட்டான். அங்கு சிவானி இருப்பதை நினைத்தவன் அவனை கட்டுப்படுத்தி கொண்டு பிரக்யாவிடம், இங்க அவ்வளோ இருக்கா, சிவானி முன்னாடி உன்கிட்ட நான் க்ளோஸா இருக்கிறது நல்லா இருக்காது என்றான். உடனே சிவானி பக்கம் திரும்பிய பிரக்யா, சத்யன், சிவானிக்கு என்னை விட உங்களை நல்லா தெரியும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மீட் பண்றோம். நீங்க உங்க ஃபீலிங்ஸ், லவ் எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. இத பார்க்க அவங்க ஒன்னும் முட்டாள் இல்ல, டீசென்ட்டா அவங்களே இங்கிருந்து போயிடுவாங்க என்றாள். பிரக்யாவின் இந்த பேச்சு சிவானியை டென்ஷன் ஆக்க அவளை பார்த்து கண்ணடித்த பிரக்யா சத்யன் உதட்டில் முத்தமிட்டாள். ஆரம்பத்தில் சிவானி இருப்பதால் தடுமாறியவன் பிரக்யாவிடம் அவனை இழந்து கொண்டிருந்தான். பிரக்யாவுக்கு மூச்சு வாங்குவதை தெரிந்து கொண்ட சத்யன் அவளின் உதடுகளுக்கு விடுதலை கொடுத்தான். அங்கு இன்னும் சிவானி இருப்பதை பார்த்த பிரக்யா, என்ன மாதிரியான கேரக்டர் நீ? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறத இப்படிதான் பாப்பியா? சத்யன் உன்னோட ஹெல்த் ப்ராப்ளம்காக இருக்காரு, அது ஓகே தான், அதுக்காக அவரோட பர்சனல் லைஃப்ல உன்னை அலோ பண்ண முடியாது என கடுமையாக எச்சரித்தாள். சிவானி இருப்பதை பார்த்த சத்யன் குற்ற உணர்வுடன் அவளை பார்த்தான். சாரி சிவானி, பிரக்யாவை 3 நாளா பார்க்கல, அவளை பார்த்ததும் என் கண்ட்ரோலை மீறிட்டேன் என்றான். அதை கேட்டு அழுத சிவானி, உனக்கு அந்த பிரக்யா தான் இம்பார்ட்டன்ட், நான் மென்டலி டிப்ரெஷன்ல இருக்கேன், நீ அவ கூட கிஸ் பண்ணிட்டு ஜாலியா இருக்க, நான் உன் மனசுல எங்க இருக்கேன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு, என்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, நீ இவளை கிஸ் பண்ணி என்ன ரொம்ப ஹர்ட் பண்ற, இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன், நான் எங்கேயாவது போய் சாகுறேன், நீ உன் ஒய்ஃப் கூட சந்தோஷமா வாழு என்று சிவானி வேகமாக அங்கிருந்து ஓடி சென்றவள் அந்த வில்லாவை விட்டு வெளியேற கேட்டிற்கு சென்றாள். அவளை பிடித்து நிறுத்திய சத்யன், சிவானி, நீயாவது கொஞ்சம் கேளு, இப்போ உன்னோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை,
நீ வெளியே போக நான் அலோ பண்ண மாட்டேன் என்றவன் சிவானியை பிடித்து மீண்டும் வில்லாவுக்கு இழுத்து வந்தான். வில்லாவிற்குள் வந்த சிவானி சத்யனை பயப்பட வைக்க நினைத்தாள். அதனால் கத்தியை எடுத்து மறுபடியும் அவளின் கையை கிழித்து கொண்டாள். அதை பார்த்த சத்யன், சிவானி, உன்னோட லிமிட்டை நீ ஓவரா கிராஸ் பண்ற. உன்னை நீயே காயப்படுத்தி என்ன கட்டாயப்படுத்துறத நான் எப்பவும் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் என கோபமாக கத்தினான். சிவானி கையில் இருந்து ரத்தம் கொட்டுவதை பார்த்த பிரக்யா அவளுக்கு அருகே சென்று அவளின் காயத்திற்கு மருந்து போட்டாள். சத்யனின் கோபத்தால் பேசாத சிவானி கொஞ்ச நேரம் சைலண்டாக இருந்தாள். பின்னர் பிரக்யாவை பார்த்து அவள், பிரக்யா, நீ இங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது. சத்யனை பார்த்துட்டல, வீட்டுக்கு போகலையா? அங்க ஆன்டி நீ இல்லாம தேடிட்டு இருப்பாங்க என நல்லவள் போல் பேசினாள். பிரக்யா சத்யனை பார்த்து கொண்டே, நான் என் ஹஸ்பண்ட பார்க்க வந்தேன். அவர் எங்க இருப்பாரோ நானும் அங்கதான் இருக்கணும். சத்யனுக்கு இதுதான் வீடுனா எனக்கும் இதுதான் வீடு. சோ நான் இங்கதான் ஸ்டே பண்ண போறேன் என்றாள். பிரக்யா சொன்னதை கேட்டு சிவானி மட்டும் இல்லாமல் சத்யனும் சேர்ந்து ஷாக் ஆனான். பிரக்யா சிவானிக்கு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக தான் அவன் அவளை வில்லாவில் தங்க வைத்தான். ஆனால் பிரக்யா வில்லாவுக்கு வந்தது சத்யனுக்கு கொஞ்சம் அச்சத்தை கொடுத்தது. அதை சமாளிக்க, நீ இங்க இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ இல்லாம தான் நான் கஷ்டப்பட்டேன் என்றான். சத்யனின் இந்த வார்த்தைகளை கேட்ட சிவானி டென்ஷன் ஆனதுடன், என்ன சத்யன் பேசுற நீ? இந்த 3 நாளும் நீ ஏன் கூட ஏன் ரூம்ல தானே படுத்துக்கிட்ட. இப்ப பிரக்யா வந்தா நீ என் கூட ஏன் ரூம்ல இருக்கிறது அவளால எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் என்றவள் பிரக்யாவை பார்த்து, லுக் பிரக்யா, என்னோட சேஃப்டிக்காக சத்யன் என் கூட தான் தூங்குறாரு. இப்போ நீ வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ற என்றாள். சிவானி சொன்னதை கேட்டதும் சத்யனை முறைத்த பிரக்யா, என்ன சிவானி, நீ சின்ன பிள்ளை மாதிரி யாராவது இருந்தாதான் தூங்குவேன்னு அடம் பிடிக்கிற. இன்ஃபேக்ட் அஸ் அ டாக்டரா சொல்றேன், உன்னோட ரூம்ல யாராவது இருந்தா உன்னால சரியா தூங்க முடியாது, தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். சோ உனக்கு ஹெல்ப் பண்ண இனிமே சத்யனை என் கூட என் ரூம்ல என்னோட பெட்ல நான் தூங்க வச்சுக்கிறேன் என கூறி சிவானியை வெறுப்பேற்றினாள். பிரக்யாவை பார்த்து சிவானி திட்ட வாயெடுக்கும் போது குறுக்கிட்ட சத்யன், போதும் சிவானி, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. பிரக்யா என்னோட ஒய்ஃப், அவளை நான் அவாய்ட் பண்ண முடியாது. நீ உன் ரூம்ல போய் தூங்கு என கடுப்பாக பேசினான். அவனின் கோபத்தை புரிந்து கொண்ட சிவானி, எனக்காக நீ எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்க. இந்த 3 days என் கூட இருந்த, அதுக்காக உன்னோட வார்த்தைக்கு ரெஸ்பெக்ட் தந்து போறேன் என்றாள். அங்கிருந்து நகர்ந்து கார்டன் பக்கம் வந்த பிரக்யாவை சத்யன் பின்தொடர்ந்தான். கார்டனில் இருந்து ஸ்டோன் பெஞ்சில் பிரக்யா அமர்ந்திருக்க அவளுக்கு அருகே சத்யனும் வந்து அமர்ந்தான். ஏன் சத்யன் இதெல்லாம்? அவளுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லல. அதுக்காக ஒரே ரூம்ல 2 பேரும் படுக்கிற அளவுக்கு ஹெல்ப் பண்றது நான் இல்ல, வேற எந்த பொண்ணும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா என்றாள். அவளின் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் சத்யன் தவித்தான். அவனை பார்த்தவளோ, உங்களால பதில் சொல்ல முடியாது சத்யன். உங்களுக்கு உங்க கடமை முக்கியம். சிவானிக்கு உங்க மேல இருக்கிற அவளோட லவ் முக்கியம். இதுல என்ன எதுக்கு கஷ்டப்படுத்துறீங்க? அவ உங்களையும் என்னையும் பிரிச்சு வச்சு ரசிக்கிறா. அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்களே என கேட்டாள். பிரக்யாவின் ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்யனுக்கு ஊசியால் குத்தியதை போல் வலித்தது. பிரக்யாவுக்கு என்ன சமாதானம் சொல்வது என தெரியாத சத்யன், அவகிட்ட நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், அதனாலதான் இவ்வளவு டார்ச்சர் எல்லாம் பொறுத்துட்டு போறேன். ஆனா ஒண்ணு மட்டும்தான் மனசால லவ் பண்றேன் என்றவன் பிரக்யாவின் உதட்டில் ஆழமான முத்தத்தை கொடுத்தான். என்னோட லவ் உன்கிட்ட இப்படிதான் சொல்ல முடியுது. என்னோட மனசு உன்னை மட்டும்தான் எப்பவும் ஏத்துக்கும் என அவனது உணர்வை முத்தத்தால் அவளுக்கு உணர்த்தினான். கொஞ்ச நேரம் அமைதியான பிரக்யா மாடிக்கு உறங்க சென்றாள். அவளுடன் சத்யனும் வந்தான். கட்டிலின் ஓரத்தில் சுருண்டு படுத்திருந்த பிரக்யாவை தன் பக்கம் இழுத்தவன் அவளை ஒரு குழந்தை போல் தன் கை மேல் படுக்க வைத்து அணைத்து கொண்டு தூங்கினான். மற்றொரு அறையிலிருந்து சிவானி தூங்காமல் நடந்து கொண்டிருந்தாள். நான் சத்யனை 15 வருஷமா பாக்குறேன். அவ்வளவு சீக்கிரமா சிரிக்க மாட்டான், பேச மாட்டான். என்கிட்டயே எப்பவாவதுதான் ஒரு டைம் மட்டும் பேசுவான். ஆனா இன்னைக்கு சத்யன் உன்னை பார்த்ததும் சிரிச்சுட்டான். உன்கிட்ட அவன் இன்னும் பேச ஆசைப்படுறான். பிரக்யாவை சத்யனை விட்டு போக செய்யலான்னு பார்த்தா அது முடியாது போலியே எனக்கு தனக்கு தானே கேட்டாள். சத்யன் பிரக்யாவை கிஸ் பண்ணதும் அவளை கட்டிப்பிடித்ததும் மறுபடியும் சிவானியின் நினைவுக்கு வந்து அவளை கொல்லாமல் கொன்றது. சிவானி தனக்குள்ளே, சத்யன் என்னை பார்த்து சிரிக்க மாட்டான், அந்த பிரக்யாவை பார்த்தா அவன் ஃபேஸ்ல ஒரு ஹாப்பினஸ் வருது. என்கிட்ட ஃபார்மாலிட்டிக்கு பேசுறான், அவகிட்ட உரிமையோட பேசுறான். 3 நாளா ஒரே ரூம்ல என் கூட இருந்தாலும் அவனோட நிழல் கூட என் மேல படல. பிரக்யாவை அவனே வாண்டடா போய் கட்டி பிடிக்கிறான். சத்யனுக்கு 15 வருஷமா என் மேல வராத இவ்வளவு லவ் அந்த பிரக்யா மேல மட்டும் ஒரே மாசத்துல எப்படி வந்தது என தூங்காமல் அமர்ந்திருந்தாள்.
உன்கிட்ட என் சத்தியனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவன் எனக்காக மட்டும்தான் இருக்கணும் என கத்திய சிவானி அந்த ரூமில் இருந்த பொருட்களை எல்லாம் தூக்கி எறிந்தாள். சிவானி கோபத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைப்பதையும் அவள் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்ததையும் கேட்டு ஓடி வந்த சத்யன் அவளை சமாதானம் செய்து அதே அறையில் படுத்துக் கொண்டான். சத்யன் தன் ரூமில் படுத்திருப்பதை பார்த்து ரசித்த சிவானி அமைதியாக தன் பெட்டில் படுக்க சாய்ந்தாள். அந்த நேரம் பார்த்து சத்யனை தேடி வந்த பிரக்யா, என்னங்க நீங்க என்ன தனியா விட்டுட்டு வந்துட்டீங்க? இவ பயந்து எல்லாத்தையும் உடைக்கிறாளா? நீங்க இங்கே படுங்க, உங்க துணைக்கு நான் இங்க இருக்கேன் என்றவள் அவனுக்கு அருகில் படுத்து அவனை இறுக்கமாக கட்டிப்பிடித்து கொண்டு தூங்கினாள். பிரக்யா தன்னிடம் இப்படி நடப்பதை சத்யன் ரசித்துக் கொண்டிருக்க எதிரே அமர்ந்திருந்த சிவானி அவளை எரித்து விடுவதை போல் முறைத்து கொண்டிருந்தாள். சிவானியின் முகம் கடுகடுப்பாவதை பார்த்து சத்யன், குட் நைட் சிவானி என கூறிவிட்டு நைட் லாம்பை ஆன் செய்துவிட்டு படுத்தான். சிவானிக்கோ, நாம ஒண்ணு பண்ணா இவ வேற ஒண்ணு பண்றாளே, இவளை இப்படியே விடக்கூடாது என நினைத்து கொண்டே இருந்தவள் தூங்கினாள். காலையில் லேட்டாக எழுந்த பிரக்யா வில்லாவில் இருந்து வெளியே வந்தவள் சத்யனை தேடினாள். அப்போது அங்கு கார்த்திக் வர, மேடம் டீ காஃபி அரேஞ்ச் பண்ணட்டுமா என கேட்டான். நோ தேங்க்ஸ் என்ற பிரக்யா, சத்யன் எங்க போனாரு? ஏர்லி மார்னிங் அவரை காணும் என கேட்டாள். மேடம் சார் அந்த மலை மேல சன்ரைஸ் பார்க்க போயிருக்காரு. எவ்ரிடே சிவானி மேடம் நார்மலாக அவங்களுக்கு இந்த வில்லா சன்ரைஸ் வாட்ச் பண்றதுன்னு சத்யன் சார் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு என்றான். கார்த்திக் சொன்னதை கேட்ட பிரக்யா, சத்யன் நன்றி கடனுக்காக இவ்வளவு பண்றானே என வருந்தினாள். கொஞ்ச நேரத்தில் மலை உச்சியில் இருந்து இறங்கிய சத்யன் பிரக்யாவிடம் வந்தான். அவனின் கையை பிடித்து கொண்டு பிரக்யா நடந்தாள். அதை பார்த்த சிவானிக்கு பிளட் பிரஷர் உச்சந்தலைக்கு ஏறியது. பிரக்யா வில்லாவிற்கு வெளியே நின்றிருப்பதை பார்த்த சத்யன், நீ எப்ப எழுந்த? இந்த பிளேஸ் கூலிங்கா இருக்கும், நீ காலையில எழுந்து கஷ்டப்பட வேண்டான்னு தான் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல என சத்யன் கூறினான். அவனை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைந்த பிரக்யா, எனக்கு தூக்கம் வரல அதான் எழுந்துட்டேன் என்ற பிரக்யா, எனிவே எனக்கு கிளினிக் போக லேட் ஆகுது, நான் கிளம்பணும் என கூறிக்கொண்டே திரும்பினாள். உடனே சத்யன், நீ இங்க ஸ்டே பண்றேன்னு சொன்ன, இப்போ கிளினிக் போறியா? இங்க இருந்து உன்னால தனியா கிளினிக் போக முடியாது, இட்ஸ் டூ லாங். நீ வேலைக்கு போகணுமா என கேட்டான். அதை கேட்டு பிரக்யா, நான் இங்கதான் ஸ்டே பண்ண போறேன், அதுல டவுட் வேணாம். ஆனா என்னோட ஒர்க் டிஸ்டர்ப் ஆக கூடாது. நான் கிளினிக் போக கார்த்திக் ஹெல்ப் பண்ணுவாரு, நீங்க இங்க பர்சனல் ஒர்க் பாருங்க என்று பிரக்யா கிளினிக் போக ரெடியானாள். சிவானிக்கும் சத்யனுக்கும் இருக்கும் நன்றி கடன் என்ன? சிவானிக்காக சத்யன் தன் மனைவியை தூக்கி எறிவானா?